வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம இளநீர் கல் அது மாதிரி தென்னங்கால் தயாரிச்சிருந்தோம் இல்லையா, அந்த வீடியோவில் அதிகபட்சமாக கேட்கப்பட்டிருந்த கேள்வி பதநீரில் கல் தயாரிக்க முடியுமா அப்படிங்கிறது. ஓகே, இந்த கேள்விக்கு நம்ம பதில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பனை மரத்திலிருந்து பதநீர் எப்படி உருவாகுது, கல் எப்படி உருவாகுது அப்படிங்கிற விஷயத்த சிம்பிளாக பார்த்துடலாம். நிறைய பேத்துக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும், சிலர் தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். அதாவது பனை மரத்தோடு அந்த பூவை சீவி விடுவாங்க. சீவுறப்போ அதிலிருந்து பனம்பால் வரும். இந்த பாலை நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு குடுவையில் அல்லது கலையம் அப்படிம்பாங்க எங்கள் ஊரில், அதில் கலெக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு 5 மணி நேரம் to 8 மணி நேரம் நல்லா ஃபெர்மெண்ட் ஆச்சுன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பானம் தான் நம்ம கல் அப்படின்னு சொல்கிறோம். பதநீர்னா என்னென்னா சேம் ப்ராடக்ட் தான், ஆனால் அந்த பாத்திரம் வைக்கிறப்பவே, அந்த கல்லை கலெக்ட் பண்ணுறதுக்கு பாத்திரம் வைக்கிறப்பவே அதுக்குள்ளே சுண்ணாம்பு பூசியிருப்பாங்க. இதனால் என்ன ஆகும்னா, நேச்சுரலாக அந்த பனம்பாலில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட்டு டெட் ஆயிரும். அப்போ அங்கே ஃபெர்மெண்டேஷன் நடக்காது, அந்த ஸ்வீட்டான ட்ரிங்க் நமக்கு கிடைக்கும். இதுதான் பதநீர். சிம்பிளாக சுண்ணாம்பு பூசினது பதநீர், சுண்ணாம்பு பூசாமல் நம்ம இறக்குனது கல். இதுதான் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம். இப்போ இங்கே பதநீரில் கல் தயாரிக்கலாமா அப்படிங்கிறப்போ என்ன பிரச்சனைனா, இந்த பதநீரில் ஆல்ரெடி சுண்ணாம்போட அந்த அம்சம் இருக்கும். ஸோ சுண்ணாம்பு என்னென்னா ஈஸ்ட்டுக்கு ஒரு ஆப்போசிட்டான பொருள். சுண்ணாம்பு இருக்கிற இடத்துல ஈஸ்டால் ஃபெர்மெண்ட் பண்ண முடியாது. இதுதான் தியேட்டிக்கலாக அதாவது பதநீரில் கல் தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்ல காரணம். என்ன இருந்தாலும் அதை நம்ம இன்றைக்கி செக் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 லிட்டர் பதநீர் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலாக காலையில் கோயம்புத்தூர் சூலூர் போயிருந்தேன். போகிற வழியில் அங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து வாங்கினது தான் இந்த 1 லிட்டர் பதநீர். 1 லிட்டர் இப்போ 80 ரூபான்னு விற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பதநீரோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம லைட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்மெல்லே பழைய காலத்தில் இருந்த மாதிரி இல்லையே. பதநீர் தான், டேஸ்ட் கரெக்டாக இருக்குது. அந்த சுண்ணாம்போட அம்சம் இன்னும் இருக்குது இதில். குடிக்கிறப்போ நமக்கு தெரியுது அந்த சுண்ணாம்போட ஒரு எப்படி சொல்கிறது, வெத்தலை எல்லாம் போடுறப்போ சுண்ணாம்பு நாக்கில் போடுறப்போ எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீல் லைட்டாக வருது இதிலேருந்து. ஸோ இதில் நம்ம மறுபடியும் கல் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு டவுட் தான். என்ன இருந்தாலும் நம்ம அதை இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதோட டென்சிட்டி அது இது எதுவுமே செக் பண்ண போகிறதில்ல. ஸ்வீட் வர அளவுக்கு இருக்குது. நம்ம இதில் கொஞ்சம் ஈஸ்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். உள்ள ஃபெர்மெண்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ இதில் ஈஸ்ட் ஆட் பண்ணலாம். அதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இளம் சூடான தண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணலாம். 1/2 ஸ்பூன் தேவையில்லை இந்த 1 லிட்டருக்கு, பட் இருந்தாலும் ஆட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு போதும். ஈஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சமாக சர்க்கரை, 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். இருந்தாலும் மேபி ஒர்க் ஆச்சுன்னா நிறைய பேர் கேட்குறவங்களுக்கு ஒரு விடை கிடைக்குமே அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே விட போகிறேன். எப்படியே ரெஸ்ட் ஆகட்டும், நல்லா ஹைட்ரேட் ஆகட்டும். அதுக்கு பிறகு நம்ம இதை எடுத்து நம்ம பதநீரில் சேர்த்துக்கலாம். இந்த பதநீருக்கு நிறைய பேர் இருக்கு இல்லையா. பனைமரத்தோட பனை நுங்கு, பனங்கல், பனங்கிழங்கு, பனை ஓலை, இது எல்லாத்துக்குமே பொதுவாக எல்லா பக்கம் ஒரே மாதிரி பேரில் தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பதநீருக்கு மட்டும் பல பேரில் இருக்குது. பதனி, தெளுவு, எங்கள் ஊரில் கன்னியாகுமரி பக்கம் அக்கானி அப்படிம்பாங்க. இந்த மாதிரி உங்கள் ஊரில் இந்த பதநீருக்கு ஏதாவது வித்தியாசமான பேரில் கூப்பிடுவாங்கன்னா அந்த பேரை கொஞ்சம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஈஸ்ட்டை இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சு கரெக்டாக ஒரு 5-10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைடில் எல்லாம் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, நுரையெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஈஸ்ட்டு ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நம்ம இந்த ஈஸ்ட்டை நம்ம பதநீரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா, நான் இதுக்கு ஏர்லாக் பலூன் எதுவுமே போட போகிறதில்ல, இப்படியே வச்சுக்கலாம். இதில் ப்ரெஷர் பில்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த பாட்டிலில் சப்போஸ் ப்ரெஷர் ஆகுது, இங்கே நமக்கு சைடில் பபிள்ஸ் எல்லாம் வர்றது தெரியுது அப்படின்னா, அதாவது ஆக்டிவேட் ஆகுது, ஈஸ்ட் ஃபெர்மெண்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மட்டும் நம்ம ஏர்லாக் போட்டு விட்டுக்கலாம். ஸோ பார்க்கலாம் நம்ம பதநீர் கல் ரெடி ஆகுமா இல்லை இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பதநீரில் நம்ம ஈஸ்ட்டு கலந்து வச்சு இப்போ கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. வாட் எ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது ஃபெர்மெண்டேஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெஷர் பில்டப் ஆகிருக்கு. ஏற்கனவே நான் இது உள்ளே இந்த எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல மேலே நுரை நின்றுச்சு. இந்த அசைவுனால இப்போ நுரை செட்டில் ஆகிருக்கு. பட் எனிவே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் உங்களுக்கு தெரியும்.
நல்லாவே ஃபெர்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ண உடனே நான் கலந்து வச்சேன் இல்லையா, கொண்டு போய் வைக்கிறேன் பார்த்தா ஈஸ்ட் எல்லாமே கீழே செட்டில் ஆயிடுச்சு. அப்போவே ஈஸ்ட்டு கீழே செட்டில் ஆயிடுச்சு. அவ்வளோதான் முடிஞ்சது, சோலி சுத்தம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பில்ட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆயிருமா அப்படின்னு தோணுது. ப்ரெஷர் பில்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். மைக்கில் உங்களுக்கு சவுண்டு கேட்க வைக்கிறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணுறேன். இப்போது கேட்டுச்சா? லைட்டாக அந்த கேஸ் ரிலீஸ் ஆச்சு. ஓ, ஸ்மெல் வருதுங்க. இப்போ இதில் ஃபெர்மெண்டேஷன் எந்த அளவுக்கு ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதில் ஏர்லாக் மாட்ட போகிறேன். பலூன் மாட்டி விட போகிறேன். பலூன் மாட்டிக்கலாம். பலூனில் எங்கேயும் ஓட்டை இல்லைன்னா கண்டிப்பாக இது பலூன் பெருசாகும். ஓட்டையா? இல்லை. ஓகே, பார்க்கலாம் எப்படி ஃபெர்மெண்டேஷன் ஆகுது, எந்த அளவுக்கு ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு 17 ஒரு நல்ல ஒரு கல் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம பனங்கல் இப்போ ரெடியாக இருக்குது. இது கரெக்டாக 24 மணி நேரம் கழிச்சு, நம்ம ஃபெர்மெண்டேஷனுக்கு வச்சு 24 மணி நேரம் கழிச்சு எடுத்திருக்கேன். இந்த பலூன் ஏன் இவ்வளோ சிறுசாக இருக்குன்னு ரொம்ப யோசிக்க வேணாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த பலூனில் இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஒரு ஓட்டை இருக்குது. ஸோ இந்த ஓட்டைனால என்ன ஆகுதுன்னா, உள்ள ப்ரெஷர் அதிகமாக ஏறுறப்போ, காற்று அதிகமாக ஏறுறப்போ இந்த இடம் கொஞ்சம் விரிவடையுது, அந்த காற்று வெளியே போகுது. இப்படி இந்த இடத்துல சின்ன ஓட்டை இருக்கிறதுனால வெளியில் இருக்கிற காற்று உள்ளே போகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். வெளியே வந்து காற்று உள்ளே போகாது. உள்ள ப்ரெஷர் பலூன் பெருசாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹோல்ஸ் வெளியே போகும். இந்த அளவுக்கு ப்ரெஷர் உள்ள மெயின்டைன் ஆகும். ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, பலூன் பெருசாக மாட்டேங்குது, அது மாதிரி ஏர்லாக்கில் பபிள்ஸ் உள்ளேருந்து வர மாட்டேங்குது, ஆனால் உள்ள ஃபெர்மெண்டேஷன் ஆகிறது தெரியுது அப்படின்லாம் சொல்கிறீங்க. அதுக்கு ரீசன் இதுதான். எங்கேயாவது ஏதாச்சும் லீக் இருந்தால் தான் இந்த மாதிரி பபிள்ஸ் வராமல் இருக்கிறது, அது மாதிரி பலூன் பெருசாகாமல் இருக்கிற இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் இதை மென்ஷன் பண்ணேன். இப்போ 24 மணி நேரம் கழிச்சு நம்ம கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் சத்தியமாக எப்படி இது ரெடி பண்ண முடியும், 17 கல் ரெடி பண்ண முடியும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு சிலர் கமெண்டில் கேட்டிருக்கிறவங்கள்ட்ட கூட நான் முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இதில் சுண்ணாம்போட அம்சம் இருக்குது. சுண்ணாம்பு வந்து நார்மலாக ஈஸ்ட்டோட ஆப்போசிட், ஈஸ்ட்டோட எதிரி. சுண்ணாம்பில் ஈஸ்ட் செத்துரும். அதனால இது சாத்தியம் இல்லை அப்படின்னு நினச்சேன். பட் எனிவே இப்போ நம்ம மறுபடியும் ஈஸ்ட் போட்டுப்போ அது ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, ஒரிஜினல் கல்லுக்கு ஈக்குவலாக இருக்கா, ஆல்கஹால் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்கஹால் செக் பண்ணுறதுக்கு நான் டென்சிட்டி ஃபஸ்ட்டு எடுத்து வைக்க கிடையாது. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை இது ஆகும்னு. ஸோ இனிமேல் நம்ம குடிக்கிறப்போ எந்த அளவுக்கு ஆல்கஹால் இருக்குது, எந்த அளவுக்கு ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பலூனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. அருமை. ஓகே, டேஸ்டிங் டைம். சன் 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 சன். வாவ், பாருங்க இதில் எந்த அளவுக்கு பபிள்ஸ் வருது அப்படிங்கிறத பாருங்க. தெரியுதா, தெரியலையா? பபிள் சூப்பராக வருது. இந்த சைடில் எல்லாம் நல்லா பபிள்ஸ் தெரியுது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. நான் இது ரோட் சைடில் சூலூர்லேருந்து வாங்கின கல், ஓகேங்களா? இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஆல்ரெடி இது சாப்பிட்டு பார்த்தப்போ ஒரிஜினல் மாதிரி தான் டேஸ்ட் இருந்தது. ஆனால் ஒரு ஆணித்தரமாக என்னால் இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்ல முடியலை. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த பனை மரத்துலேருந்து டேரெக்டாக பதநீர் இறக்குற பக்கத்துலேருந்து அதை வாங்கினீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா ஒரிஜினல் பதநீரில் இது வருமா வராதா அப்படிங்கிறது எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. வாங்க டேஸ்டிங்குள்ளே போகலாம். ஸ்மெல் சூப்பராக இருங்க. சியர்ஸ். அருமை அருமை அருமை. என்ன ஒன்றுன்னா, இன்னும் அந்த சுகர் ஃபுல்லாக ஃபெர்மெண்ட் ஆகலை. இன்னும் லைட்டாக இனிப்பு இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனாங்க, கரெக்டாக நீங்கள் கல் குடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு காலையில் இறக்குன கல் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து குடித்தா என்ன டேஸ்ட்டு இருக்கும். கொஞ்சம் லைட்டாக அந்த இனிப்போடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு கண்டிஷனில் இப்போ இருக்குது. இப்போ காலையில் இறக்குற கல் ஒரு சாயந்தரம் ஆகிறப்போவே நல்லா அது பவருக்கு வந்துடும். பட் இது நம்ம 24 மணி நேரம் ஃபெர்மெண்டேஷனுக்கு வச்சுருக்கோம். இருந்தாலும் ஒரிஜினல் கல் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் எந்த அளவுக்கு ஃபெர்மெண்ட் ஆகுமோ அந்த அளவுக்கு தான் ஆயிருக்கு. டேஸ்ட் அருமையாக இருக்குது.
ஆல்கஹால் அப்படிங்கிறது இதில் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நான் 17 சாப்பிட்டப்போவே நான் சொல்லியிருந்தேன் இதோட சுகர் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நேச்சுரலாக இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இதில் சுகர் இருக்குது. ஸோ அதனால் இதோட ஃபெர்மெண்டேஷன் ஃபுல்லாக முடியாததுனால இதோட ஆல்கஹால் கண்டென்ட் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் யாராவது இதே மாதிரி 17 ட்ரை பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் 48 மணி நேரமாக வச்சு வைங்க. இல்லைனா ஏர்லாக் மாட்டி விட்டு அந்த ஃபெர்மெண்டேஷன் முடிகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது ஒரு ஒயினாக குடிங்க. அப்படி யாராவது குடிச்சிங்கன்னா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அந்த கல் சாப்பிட்டு கரெக்டாக ½ அன் ஹவர் கழிச்சு இப்போ தான் பேசிகிட்டு இருக்கேன். வீடியோவில் வந்து இதில் ஆல்கஹால் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு 1 லிட்டர் சாப்பிட்டோன்னா ஒரு நல்லாவே இதில் போதை இருக்குது, நல்லாவே இதில் ஆல்கஹால் பர்சன்டேஜ் இருக்குது. வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். என்ன இருந்தாலும் நான் சுத்தமாக எதிர்பார்க்கல 17லேருந்து கல் தயாரிக்க முடியும் அப்படின்ட்டு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு இதிலேருந்து விடை கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். 17லேருந்து, அதாவது தெளிவிலேருந்து, அக்கானியிலேருந்து கண்டிப்பாக கல் தயாரிக்க முடியும். ஸோ அவ்வளோ நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இட்ஸ் மீ சதீஷ்குமார், சைனிங் ஆஃப்.